இந்த பேட்டி அவர் கொடுத்து கொஞ்ச நேரத்தில் என்ன அடுத்தால ரியாக்ஷன் அப்படின்னா, இவர் அந்த பேட்டியில் சொல்கிறார், நான் வந்து ஆனஸ்ட் ஆஃபீஸர், நான் வந்து ₹1 லஞ்சம் வாங்கினது இல்லை, ஆனால் அப்படி இருந்து என்னால் இங்கே வேலை செய்ய முடியல காவல்துறையில் அப்படிங்கிற மாதிரி அவர் பேட்டி கொடுக்குறாரு. ஆனால் சமூக வலைதளங்களில் கசியுது சில விஷயங்கள். என்ன கசியுதுன்னா, இவர் வந்து 4 முறை டிபார்ட்மெண்டல் ஆக்ஷனுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு தவறு செஞ்சு அப்படின்னு சொல்லி 4 இன்சிடென்ட் சொல்கிறாங்க. அது 2002 சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 23 வருஷத்துக்கு முன்னால் இருந்து வரிசையாக உள்ள இன்சிடென்ட் சொல்கிறாங்க. பாலியல் புகாரும் இருக்குது. ஆமாம், அது பணம் வாங்கினதாகவும், அப்புறம் இந்த பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன், அது அப்புறம் ஒரு சிடி ஃபைல் சரியாக மெயின்டைன் பண்ணலன்னு, அப்புறம் ஒரு சிடி, அந்த சிடி பிடிச்சி அது ஒன்று, அப்புறம் ஒரு பாரில் ஏதோ காசு வாங்கினதாகவும், அப்புறம் வந்து ஒரு லேடிக்கிட்ட வந்து ஏதோ புகார் கொடுக்க வந்த லேடிக்கிட்ட பழக்கம் வச்சுக்கிட்டதாகவும், இந்த மாதிரிலாம் நிறைய கசியை விடுறாங்க. டிபார்ட்மெண்ட் வாரியாகவும் ஒரு கீழ் பணியாற்றிய பெண் அதிகாரிகளை வேலை ரீதியாக துன்புறுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்கிறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல, அது எப்படி கசிஞ்சதுன்னு தெரியல. ஆனால் காவல்துறையில் வந்து எப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அவங்க சர்வீஸில் என்ட்ரி ஆகலை, அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் புக் அப்படின்னு ஓப்பன் பண்ணுவாங்க. எந்த டேட்டில் இவர் ஜாயின் பண்ணார், இவர் பேர் என்ன, வயசு என்ன, அப்பா பேர் என்ன, படிப்பு என்ன, இவர் எந்த டேட்டில் செலெக்ஷன் ஆனார், எந்த இது மூலமாக ஆர்டர் மூலமாக இவர் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே வந்தார், அப்புறம் ஃபஸ்ட்டு போஸ்டிங் எப்போ, ட்ரைனிங் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் ட்ரைனிங் முடித்தார், அப்புறம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் 6 months. இவர் சப் இன்ஸ்பெக்டராக தான் சேர்ந்திருக்காரு டைரக்டர்ஸியாக. அப்போ ஒரு வருஷம் வந்து போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் ட்ரைனிங் 96 சேர்ந்திருக்காரு. இவர் 1996 எஸ்ஐயாக சேர்ந்திருக்காரு. ஒரு வருஷம் ட்ரைனிங் காலேஜில், அப்புறம் 6 மாதம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில், அங்கே ஒரு 6 மாதத்துக்கு. அதுக்கப்புறமா ஒரு காவல் நிலையத்தில் இண்டிபெண்டன்ட் ஸ்டேஷன் சொல்லி ஒரு 1 year. அது டோட்டலாக 2.5 years. இந்த 1 year இன்சார்ஜ் அவர் இருந்ததுக்கப்புறம் அவர் என்னென்ன கேஸை ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு எஸ்பி லெவலில் அதிகாரி வந்து ஆய்வு பண்ணி இவருக்கு ப்ரொபேஷன் கம்ப்ளீட் பண்ணலாம், இல்லை ப்ரொபேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொபேஷனை கம்ப்ளீட் பண்ணால் தான் அவர் அதிகாரப்பூர்வமாக அவர் வந்து சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இது சொல்லுவாங்க.